ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லோரும் சென்றவரும் ஆத்தரிப்புகளிலே நாங்கள் அமைதியானங்கள். அங்கு மக்கள் அதிகமாக இங்கு வருகின்றார்கள். இருந்து இப்பொழுது ஒரு குடும்பம் வந்ததாக எனக்கு சொன்னார்கள். அதுதான் வணக்கம் உறவுகளே, நாங்கள் போய்கொண்டிருக்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் குருசடி அந்தோணியார் ஆலயத்துக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு திருவிழா திருப்பலி வந்து இடம்பெற இருக்கிறது. அந்த காணொளி சம்பந்தமான வீடியோக்களை தான் உங்களுக்கு இதில் வந்து காட்ட போகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். என்ன மாதிரியான அற்புதங்கள் நடக்குது என்பதை வந்து உங்களுக்கு இதில் வந்து காட்ட போகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த காணொலியை பாருங்க. அப்போ தான் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போட்டால் இருந்து இறங்கின உடனே ஒரு அந்தோணியோட சிறுவம் ஒன்று இருக்குது பாருங்க. ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிடவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகும் என கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். புனித திரு அவையனை
உலகத்தின் நலனுக்காகவே உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மக்களின் இப்பலியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உம்மை வேண்டுகிறோம். உமது மாட்சிமையின் பொருட்டு புனித அந்தோனியாரின் பெருமைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி முடிவில்லாத மீட்பை எங்களுக்கு அருள்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவாம், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திருவாய் என்று மாற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது கொண்டிருக்கும் பெருமன்பை தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறைபொருளை நாங்கள் நிறைவேற்றுவதில் புனித அந்தோனியாரின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவரது தகுந்த பரிந்துரையால் எங்களுக்கு ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே வானதூதர் புனித நினைவரோடும் நாங்களும் சேர்ந்து மது பெருமையை சாற்றி ஒன்றாக கழித்து பாடுவதாவது: தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கக்கூடிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயகாவியாரின் ஒன்றுக்குள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே.
பின்வரும் ஆட்பறிப்புகளிலே கலந்து கொள்வோம். இரக்கமாக எங்களை பாரும் சர்வேஸ்வரா, கன்னி மரியாயே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும் புனித அந்தோனியாரே, எங்கள் பாதுகாவலரே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும் புனித அந்தோனியாரே. எல்லோரும் பின்வரும் ஆர்ப்பரிப்புகளிலே நாங்கள் கலந்து கொள்வோம். எல்லோரும் அமைதியாருங்கள். தொழில் புரிகின்ற முகமாக இங்கு வந்து தங்கி செல்லுகின்ற வேளையிலே இரவு நேரங்களில் வந்து இந்த தங்கி தொழில் புரிகின்ற வேளையில் பல இடங்களில் இருந்து வந்து தொழில் புரிவார்கள். அந்த நேரத்தில் இங்கே முன்னர் நடுவரான கிறிஸ்துவர் என்பவர் இங்கே முதலாக குரிசு நாட்டி எல்லோரும் அந்த குரிசை வழிபட்டு இங்கே இங்கிருந்தே தொழில் புரிகிறதுக்கு மக்கள் கடற்தொழிலாளர்கள் சேர்ந்து வருகின்ற வேளையிலே அவர் மக்களோடு பங்கு தந்தையோடு இணைந்து இங்கே ஒரு அந்தோனியாருக்கு ஆலயம் ஒன்று அமைக்கணும் என்று கூறி முற்பட்ட காலத்திலே ஆலயம் ஒன்று அமைக்கப்பட்டது சிறிதாக. ஆனாலும் போரின் காரணமாக அளிக்கப்பட்டது. அதன் பின்பு போர் முடிவுக்கு அருட்தந்தையோடு அருட்தந்தையோடு சேர்ந்து எல்லோரும் சித்தோருடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து கூட்டப்பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து இதில் கூடுதலாக பணம் கொண்டு அங்கு மக்களோடையும் சேர்ந்து
இந்து மக்கள் எல்லோருமாக சேர்ந்து இங்கு ஆலயம் அமைக்கப்பட்டது. அமைக்கப்பட்டு இப்பொழுது இந்த விழாவானது நடந்து கொண்டு இருக்கிறது. மக்கள் எல்லோரும் இங்கு வந்து அந்தனியாருடைய புதுமைகளை பெற்று செல்லுகின்றார்கள். அவர்கள் அந்த புதுமையை அவர்கள் வாயினால் கூறுவதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். எனவே இந்த ஆலயமானது உண்மையிலே புதுமை நிறைந்த அந்தனியாரானது புதுமை நிறைந்த ஆலயமாக அந்தனியராக இருக்கின்ற புதுமை புரிந்தவராக இருக்கிறார். எனவே அந்த அந்தனியாரிடம் நாங்கள் எல்லோரும் வர வேண்டும். மீண்டும் மீண்டும் அவரிடமிருந்து நாங்கள் புதுமைகளை பெற்று மக்கள் எல்லோரும் நல்ல ஆசையோடு வாழ வேண்டி வாழ்த்தி முடிக்கிறேன். நன்றி. எந்த இடத்துல இருந்து அதிகமான மக்கள் பங்கு மக்கள் அதிகமாக இங்கு வருகின்றார்கள், வருகிறார்கள் இந்த ஆலயத்துக்கு. அத்தோடு கூடுதலாக அண்மை பக்கத்து இடங்களில் இருந்தும் வருகிறார்கள். என் அச்சுவேலியில் இருந்தும் இப்பொழுது ஒரு குடும்பம் வந்ததாக எனக்கு சொன்னார்கள். அதாவது ஆனக்கொட்டை அப்படியாக மற்றும் நவாலி ஆனக்கொட்டை என்று அந்த இடங்களை அன்பித்தவர்களும் இங்கு அதுக்காக மண்டதியில் இருந்தும் மெனிஞ்சுமுனை கிராமத்தில் இருந்தெல்லாம் இங்கு வந்து இந்த ஆலயத்திலே வந்து புனிதரிடம் வேண்டி அவருடைய புதுமைகளையும் ஆசிரியரையும் பெற்று செல்கிறார்கள். ஆரம்ப காலத்தில் இந்த மீனவர்கள் தொழிலுக்கு போய் ரெகுலராக இந்த ஒரு கைப்பிடி இறால் வாங்கி தான் நான் ஆரம்பத்தில் கட்டப்பட்டேன் கூட நான் கேள்விப்பட்டேன். அது உண்மை அந்த கதை வந்து அதாவது தொழிலாளர்கள் கூடுதலாக நாவந்துரை சேர்ந்த தொழிலாளர்கள் அந்த நேரத்தில் அவர்கள் தான் அந்த தங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு மாதத்திலேயோ ஒரு கிழமையிலேயோ கிடைக்கின்ற தொழிலை இந்த ஆலயம் கட்டுவதற்காக அவர்கள் அப்படியே கொடுத்து அந்த தொழிலை, அதாவது மீனோ இறாலோ எதுவாக இருந்தாலும் அதை விற்றுத்தான் அதிலிருந்து பணத்தை எடுத்து இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு முயற்சி செய்தார்கள். ஆனால் அந்த காலத்தில் தெரியும், கடல் கூடுதலாக போட்டில் வள்ளத்தில் தான் கூடுதலாக எல்லாத்தையும் அதாவது கட்டுவதற்குரிய பொருட்கள் சீமெண்டு மண் கல் எல்லாம் கொண்டு வந்து சிரமப்பட்டுத்தான் அந்த நேரத்தில் கட்டி முடித்தார்கள் முன்னோர்கள். இப்பொழுது நவீன கருவிகள் எல்லாம் வந்தாலும் இப்பொழுதும் அதே போன்று கஷ்டங்கள் இல்லாட்டியும் கொஞ்சம் கஷ்டத்தோடு பழுவோடு தான் இந்த ஆலயமானதும் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது.